நீங்க விரும்புற மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் எதுவா இருந்தாலும் ரகசியம் அதை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நீங்க விரும்புற எதையும் பெறலாம், செய்யலாம், எதுவாகவும் ஆகலாம். நாம தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நாம அதை அடையலாம். நீங்க எந்த மாதிரி வீட்ல இருக்க ஆசைப்படுறீங்க? நீங்க கோடீஸ்வரர் ஆகணுமா? உங்களுக்கு எந்த மாதிரியான வியாபாரம் வேணும்? நீங்க வெற்றி மேல வெற்றி அடையணுமா? உங்களுக்கு உண்மையில என்ன வேணும்? மக்கள் வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதாவது பணம் தொடர்பான அற்புதங்கள், உடற்பிணி நீக்கம், பணப்பிரச்சனை தீர்வு, உறவு சிக்கல தீர்வு போன்ற அற்புதங்கள். இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் ரகசியத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்ததுதான். இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியம். ரகசியம் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது யாவருக்கும் இந்த ரகசியமே பதிலாய் உள்ளது. அந்த ரகசியம் எதுன்னு நீங்க எல்லாரும் ஆச்சரியத்தோட யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அத நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்துல விளக்கமா சொல்றேன். நாம எல்லாருமே ஒரே மகா சக்தியோட இணைஞ்சுதான் செயல்படுறோம். ஒரே விதிகள் தான் நம்ம எல்லாரையுமே வழி நடத்துது. பிரபஞ்சத்தோட இயற்கை விதிகள் எல்லாமே ரொம்ப துல்லியமானது. விண்கலனை நிர்மாணிக்கிறதுலயோ, மனுஷனை நிலாவுக்கு அனுப்புறதுலயோ, இல்ல நொடி சுத்தமா அதை தரையிறக்கிறதுலயோ நமக்கு எந்த விதமான சிரமமும் இருக்கிறது இல்ல. நீங்க இந்தியாவிலேயோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்டாக்ஹோம், லண்டன், டொராண்டோ, மான்ட்ரியல் இல்ல நியூயார்க் எங்க இருந்தாலும் சரி, நாம ஒரே சக்தியோட இணைஞ்சுதான் செயல்படுறோம். ஒரே விதி, அதுதான் ஈர்ப்பு. ஈர்ப்பு விதிதான் அந்த ரகசியம். உங்க வாழ்க்கையோட நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்களை நோக்கி கவர்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறது நீங்க தான். உங்க மனசுல நீங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற காட்சிகள் மூலமா அது உங்களை நோக்கி ஈர்க்கப்படுது. அது நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை தான் நீங்க உங்களை நோக்கி ஈர்க்கிறீங்க. மேதைகளுக்கு இது நல்லா தெரியும். வரலாற்றுல நீங்க பின்னோக்கி போய் பாத்தீங்கன்னா பண்டைய பாபிலோனியர்கள் கூட இதை தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்றது நமக்கு நல்லாவே புலப்படும். உலகத்துல சம்பாதிக்கப்படுற மொத்த பணத்துல 96% மக்கள் தொகையில 1% இருக்கிறவங்க ஈட்டுறதுக்கு என்ன காரணம்? இதை ஒரு விபத்துன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இது ஒரு விபத்து இல்ல. அது அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவங்க ஏதோ ஒண்ணு புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதுதான் அந்த ரகசியம். இப்போ உங்களுக்கும் அந்த ரகசியம் அறிமுகமாக போகுது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஈர்ப்பு விதிங்கிறது என்ன பொறுத்தவரை நான் என்ன ஒரு காந்தமா நினைச்சுக்கிறதுக்கு